சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிந்தாமணி தான் மீனாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் அவங்களோட வக்கீலாம் சேர்ந்து சிந்தாமணி எப்படியோ வெளியே கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோ தூரம் அவங்க இறங்கிட்டாங்களா, இதுக்கப்புறம் அவங்களை சும்மா விடக்கூடாது, இப்போயே போய் பணத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த ஃபினான்ஷியரை கூட்டிகிட்டு மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் வீட்டுக்கு போயிட்டு செய்யாத தப்புக்காக என் மேலே பழி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா திமிரா பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அந்த ஃபினான்ஷியல் வந்து கேட்கல, பணத்தை வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவோம். பணத்தை தான் நாங்கள் கரெக்டாக வட்டியெல்லாம் கட்டிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இது அந்த பணம் இல்லை, அதுக்கப்புறம் நான் கொடுத்த 18 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு 18 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க தான் வீட்டு பத்திரத்தை பேங்க்லேருந்து இந்த மீட்டு என்கிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அது எப்படி என் சைன் போடாமல் அவங்க அடமானம் வைக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கும்போது, மனோஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் சைனை போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அண்ணாமலைக்கு தெரிய வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி விஜயாவையும் மனோஜையும் திட்டுறாரு. முத்து பார்த்தீங்கன்னா மனோஜை அடிக்க போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஃபினான்ஷியர் சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா வீட்டை வந்து நான் ஏலத்துக்கு விட்டு அந்த காசை வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வீட்டை வந்து இவங்க கையை விட்டு போயிருமா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.